ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது கீரை சாம்பார் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குக்கரில் ஒரு கிளாஸ் 1.5 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து போட்டிருக்கேன், வாஷ் பண்ணி. அதில் ஒரு 3 தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக பூண்டு, மஞ்சத்தூள், சீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பெருங்காயம், உப்பு கொஞ்சம் போட்டு ப்ரெஷர் குக்கரில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு 3 விசில் 4 விசில், நம்மளோட பருப்பு எவ்வளோ சீக்கிரம் வேகுமோ அந்தளவுக்கு விசில் விட்டுக்கோங்க. விசில் விட்டதுக்கப்புறமா பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா கீரையும் போட்டுருங்க. கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா தாளிப்பு எடுத்துக்கோங்க. எண்ணெய், கடுகு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த கீரையும் தூக்கி அதில் போட்டுருங்க. கீரை சாம்பார் ரெடி.